Jay Galasapanna. Hello friends. Adiyan Nateri Ranganathan, a Saran Sevak. Thanks for your immense support and feedback for our first ever AI generated video on Kaisika Mahatmya. Based on your support, we now present to you the next video in the series, which is the divine story of Tirumangayalvar. This entire series of AI generated content was conceptualized by our Kalakshepa Acharyan Sri Uve APN Swami. The AI images and videos were generated by Saran Sevaks Sri Nateri Ranganathan, Sri K. Srinath, Sri Vivan. The voiceover narration was provided by Saran Sevaks Sri Nateri Ranganathan and Srimati Vaidehi. We hope you enjoy this presentation. Thank you. ஆழ்வார்களுள் கடைக்குட்டி திருமங்கையாழ்வார். இவர் சோழ தேசத்தில் திருமங்கை என்னும் பகுதியில் அந்த பகுதிக்கு சிற்றரசரின் மகனாக எம்பெருமானின் சாருங்கம் என்னும் வெள்ளின் அம்சமாக அவதாரம் செய்தார். இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் நீலன் என்பதாகும். மிகுந்த பராக்கிரமசாலியான இவர் தன்னுடைய வீரத்தால் சோழராஜாவின் படைத்தலைவர்களுள் ஒருவராக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு திருமங்கை என்னும் ஊரின் சிற்றரசராக விளங்கினார் நீலன். ஒரு சமயம் குமுதவல்லி என்னும் பெண்ணை கண்டு அவளுடைய அழகில் ஈடுபட்டு அவள் வீட்டிற்கு சென்று அவள் தந்தையிடம் குமுதவல்லியை எனக்கே திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார். குமுதவல்லியோ, மன்னா, நான் உம்மை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு 2 நிபந்தனைகள் உள்ளன. ஒன்று, நீர் சமாசயனம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவனாக மாற வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். இவள் மேல் கொண்ட மோகத்தினால் இவளுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டார் நீலன். தன்னுடைய கஜானாவில் உள்ள செல்வம் அனைத்தையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்தார். இதனால் சோழ மன்னனுக்கு கட்ட வேண்டிய கப்பம் இவரால் கட்ட முடியாமல் போனது. இதை கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் கொண்டான் சோழரசன். தன்னுடைய படைகளை அனுப்பி நீலனை கைப்பற்றி சிறையில் அடைக்க வேண்டும் என்று எண்ணினான். பராக்கிரமசாலியான நீலன் சோழ படைகளை எளிதில் வென்றான். எனினும் ஒரு பெரும் தந்திரம் செய்து நீலனை கைப்பற்றினார் சோழ மன்னன். தன்னுடைய ததியாராதன கைங்கரியம் நின்று போனதே என்று வருந்தி கொண்டிருந்த நீலனின் கனவில் காஞ்சி தேவ பெருமாள் தோன்றி காஞ்சிபுரத்தில் ஒரு பெரும் புதையல் இருக்கும் இடத்தை காட்டினார். நீலனும் அந்த புதையலை கைப்பற்றி அதை கொண்டு தன்னுடைய கடனை அடைத்தார். சோழ மன்னனும் இவருடைய பெருமை என்ன என்று உணர்ந்து இவரை சிறையில் இருந்து விடுவித்து அந்த பொக்கிஷத்தை நீலனுக்கே கொடுத்து விட்டார். தான் எடுத்துக்கொண்ட ததியாராதன கைங்கரியம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமே என்ற எண்ணத்தில் யாருக்கும் எதையும் தானம் செய்யாத பணக்காரர்களின் செல்வத்தை கொள்ளையடிக்க ஆரம்பித்தார் நீலன். இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று சங்கல்பித்த பெருமாளும் பிராட்டியும் புதிதாய் திருமணமான செல்வந்தர்களைப் போல வேடமிட்டுக் கொண்டு அங்கு தோன்றினர். இவர்களை சூழ்ந்து கொண்ட கலியனும் அவரது மந்திரிகளும் இவர்கள் கொண்டிருந்த ஆபரணங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தனர். எல்லா ஆபரணங்களையும் கொள்ளையடித்த நீலன் பெருமாளின் காலில் தண்டை ஒன்று மிச்சம் இருப்பதை கண்டார். அதையும் எப்படியாவது கழற்றி கொள்ளையடிக்க வேண்டும் என்று தன்னுடைய பலம் முழுவதையும் உபயோகித்து அதை கழற்ற முற்பட்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் அதை கழற்ற முடியவில்லை என்று தெரிந்தவுடன் பெருமாளை பார்த்து, என்ன மந்திரம் செய்திருக்கிறாய்? இந்த ஆபரணத்தை மட்டும் கழட்ட முடியவில்லையே என்று கேட்க, அந்த மந்திரத்தை உனக்கு கொடுக்கத்தான் நாம் இவ்வளவு தூரம் வந்தோம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே நீலனுக்கு திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தார். பெருமாளிடம் உபதேசம் பெற்ற அந்த நொடியிலேயே நீலன் திருமங்கையாழ்வாராக மாறினார். பிறகு திருமங்கையாழ்வார் பல திவ்ய தேசங்களுக்கு சஞ்சாரம் செய்து ஆங்காங்கே அர்ச்சையில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான்களை தனது இனிமையான தமிழினில் பாடி தொழுது மகிழ்ந்தார். ஆழ்வார்களுக்குள் கடைக்குட்டியான இவர் திருமங்கையாழ்வார், கலியன், பரகாலன் என்று பல பெயர்களால் அறியப்பட்டார். ஆழ்வார்களுக்குள் அதிக திவ்ய தேசங்களை பாடியவர் என்னும் பெருமை இவரையே சாரும். இப்படிப்பட்ட இந்த திருமங்கையாழ்வாரின் தனியனை நாம் இப்பொழுது அனுசந்திப்போம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாசாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹ. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.